நான் இன்றைக்கி ராகி மாவு வச்சு போண்டா செய்ய போகிறேன். நான் வந்து பாருங்கள், ராகி மாவு தான் எடுத்திருக்கேன். இது எப்படி வச்சு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் கையில் தான் அளவு எடுக்க போகிறேன். 1, 2, 3, 4, 5. கையில் 5 படி கையில் 5 படி எடுத்திருக்கேன். மிளகாப்பொடி 1 ஸ்பூன், தூளுப்பு 1/2 ஸ்பூன், 1 ஸ்பூனே சேர்த்திட்டேன். ஏன்னா வெங்காயம் போடணும்ல. சோடா உப்பு 1/2 ஸ்பூன், வெங்காயம், 4 மீடியம் சைஸ் வெங்காயம், கருவேப்பிலை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை போட்டுடலாம். 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை, பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். கருவேப்பிலை 2 கொத்து, அதையும் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 2 ஒன்றாவே அரிஞ்சு போட்டேன். தண்ணி ஊற்றி வேணுங்கிற அளவுக்கு அரைச்சிக்கலாம். இந்த பாருங்கள், தண்ணி ஊற்றி இந்த பதத்துக்கு கலக்கி வச்சுருக்கேன். இன்னி 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்குள்ளே எண்ணெய் காய வச்சுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நான் கம்மியாக சுடுறதுனால கொஞ்சமாக தான் ஊற்றி வச்சுருக்கேன். நல்லா சூடாக விட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இனி நம்ம நல்லா கலக்கி விட்டு துளுவால் போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோடனே போடும்போது வசையாக இருக்கட்டும். போட்ட மிளகு சிம்மில் வச்சுக்கலாம். அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். வெளியே கலர் மாறிடும், உள்ளே அப்படியே இருக்கும். அடுப்பு சிம்மில் வச்சிட்டேன். நல்லா வேகட்டும், பார்க்கலாம். லைட்டாக எடுத்து விட்டுருங்க, அடி பிடிச்சிக்கும். நீங்கள் ரவுண்டாக வேணுன்னா ரவுண்டாக போட்டுக்கோங்க. நான் ரவுண்டாக போடல, போண்டா மாதிரியே உருட்டி போடல. சும்மா துளுவாலே எடுத்து நீங்கள் கை வாக்கில் சும்மா சின்னதாக போட்டேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் போட்டு எடுத்துக்கோங்க. போண்டா சிம்லேயே வேகட்டும். பாருங்கள், போண்டா ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து வந்துருச்சு. பாருங்கள், வெங்காயமெல்லாம் நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், உன்னை எடுத்துடலாம். இது கால்சியம் சத்து ரொம்ப அதிகமாகவே இருக்குது. அதனால் கண்டிப்பாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. பாருங்க, ராய்வடை இது போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.